45 வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 45 இயர்ஸ். 79ல் ஆரம்பிச்சு 80லேருந்து அப்பாவோட விருதுகள் கொடுக்கறது ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அகரம் கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் தொடப்போகுது. விதை மட்டுமே வந்து ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா அகரம்ல வந்து ரொம்ப ஹைலைட்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராமை பார்க்குறது வந்து விதை ப்ரோக்ராமு. ரொம்ப சாதாரணமாக 2006ல் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், நானும் ஞானவேல் அவர்களும். அப்போ வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டராக ஆரம்பித்து அதுக்கப்புறமா முக்கியமான பத்திரிகையில் முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு. அப்போ கேட்ட கேள்விகள் தான். அப்பா இப்போ குட்டி ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட அவங்களோட பள்ளி பருவம் எப்படி இருந்துச்சு, ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கும் சொல்லியிருக்காங்க, எனக்கும் அது ஞாபகம் இருக்குது. பட் 2006 பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அதே மாதிரியான ஒரு சூழல் தான் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்ட கேள்விதான் வந்து அகரம் பிறக்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்படிலாம் இல்லையா அப்பா அப்போ சொன்னாங்க, அப்பா வந்து ஒரு 50s 40s சொன்ன கதை அது அப்படின்னாங்க. இல்லை, 2006ல் வந்து இப்போவும் நம்மளுக்கு முதல் தலைமுறை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு 2006ல் சொன்னாங்க. 20 வருஷம் தாண்டிட்டோம். இப்போவும் ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாத சூழல்ல ஒரு குடும்பம் இருக்காங்க. அதுல அப்பா அம்மா தம்பி தங்கச்சின்னு வந்து ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கிற குடும்பத்துல கூட ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட சம்பாரிச்சு முழுசா எடுத்துட்டு வர முடியாத குடும்ப சூழ்நிலையில இருந்து வர மாணவர்கள் அவங்களோட அந்த போர் குணம் இருக்கிறியா, அது வந்து நான் வந்து அதுக்கு தலை வணங்குறேன். அப்படிதான் பாக்குறேன். இங்க வந்து இருக்கிற தம்பிகளையும் தங்கைகளையும் வந்து அந்த போர் குணத்தோட தான் நான் அவங்கள பாக்குறேன். நாங்க இருக்கிற இடம் வந்து ரொம்பவே வசதியான ஒரு இடத்துல இருந்துட்டு நாங்க பண்ற சாதனைகள், இந்த மேடை எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 49 வயசாச்சு. நிறைய பேர் பத்திரிகையில நண்பர்கள் எல்லாருமே வாழ்த்து சொன்னீங்க, அதுக்கு நான் இந்த சமயத்துல நன்றி சொல்லிக்கிறேன். பட் இவ்வளவு வருஷம் கழிச்சு இந்த மேடை கிடைச்சிருக்கு. பட் இந்த மேடை இந்த சாதனை எல்லாம் வந்து இந்த 17-18 வயசுல நீங்க பண்ணியிருக்கிற, அதுவும் எந்த வசதியும் இல்லாம நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சாதனை வந்து நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது, ரொம்ப மிகப்பெரியது. அதனால நீங்க இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்கும்போது வந்து நீங்க தொடப்போற உயரம் வந்து மிக மிக உயரமான ஒரு இடத்த தான் வந்து போய் நீ அடைய போறீங்க. அந்த நம்பிக்கையோட மட்டும் நீங்க நிச்சயமா நீங்க பயணிக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். விதை திட்டம் வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 5200 மாணவர்களுக்கு மேல வந்து அவங்களோட தொட முடிஞ்சிருக்கு, அவங்களோட வாழ்க்கையை மாற்ற முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் மாணவர்கள் எண்ணிக்கையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அந்த மாதிரி மாணவர்கள் வந்து 6000 பேரோட வாழ்க்கையை வந்து அகரம் மூலமா மாற்ற முடிஞ்சிருக்கு. இது அவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாம அவங்களோட குடும்ப சூழல் ஆகட்டும், அவங்க எங்கிருந்து வராங்களோ அந்த கிராமங்கள் ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வழிகாட்டு